வெல்கம் டு தெய்வானி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் பட்டாணி கேரட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடலை எண்ணெய், ஒரு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு தேங்காய், 5 முந்திரி, 15 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நாங்கள் எப்போதும் சமையலுக்கு துளிர் மரச்சிக்கை கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் இருந்து தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிந்து வந்த பிறகு பட்டை வகையில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைத்து வைத்து சின்ன வெங்காய விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, 2 தக்காளியில் 1 தக்காளியை மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதையும் குழம்புல சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பட்டாணியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் விட்டு குக்கர் தூக்கி விட்டு குக்கரை திறந்துடலாம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வைங்க குக்கரை. பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இது போல் சுவையான குருமா செஞ்சு நீங்களும் சுட சுட பூரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.